அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நந்தம்பாக்கம் சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது. அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். எங்கேருந்து வந்திருக்குன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது. வாக்-இன் செலெக்ஷன் ஃபார் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஆஃப் கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், அதாவது பிஇ பிடெக் டிகிரி ஹோல்டர்ஸ் அண்ட் பிகாம் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022 அண்ட் 2023 முடித்தவங்களாக இருக்கணும். இன்ஜினியரிங் அண்ட் பிகாம் கிராஜுவேட்ஸாக இருக்கணும். இதோட அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 1 year அண்டர் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் NATS த்ரூ போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சதர்ன் ரீஜன் இந்த ஃபாலோயிங் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். இதில் இந்த படிப்பில் ஏதாவது படிச்சிருக்கணும். மந்த்லி ஸ்டைஃபன் 17,500. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 year. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 28 ட்ரைனிங் பிளேசஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 25 ட்ரைனிங் பிளேசஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 5 ட்ரைனிங் பிளேசஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 3, சிவில் இன்ஜினியரிங் 2, டோட்டலாக 63 ட்ரைனிங் பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டெக்னீஷியன் டிப்ளமோ இன் அப்ரெண்டிஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் மந்த்லி ஸ்டைஃபன் 12,500, 1 year டியூரேஷன். நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் வந்து 5. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் அதே மாதிரி தான் 5. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அடுத்த கேட்டகரி 3 பார்த்தீங்கன்னா, பிகாம் அப்ரெண்டிஸஸ். பிகாம் முடித்தவங்க 10,500 மந்த்லி ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அதே 1 year ட்ரைனிங் தான். நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேஸ் வந்து 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி ஃப்ரம் சதர்ன் ரீஜன், அதாவது நீங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கேண்டிடேட் ஷுட் பொசஸ் அ கிராஜுவேஷன் இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 1/4/2020க்கு அப்புறமா நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 years. ரிலாக்ஸேஷன் இருக்குது 5 years ஃபார் SC/ST. ரிலாக்ஸேஷன் ஃபார் 3 years வந்து OBC கேண்டிடேட்டு, 10 years ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் பர்சன்டேஜ் இன் கிராஜுவேஷன் டிப்ளமோ ஃபார் ஜென்ரல், OBC அண்ட் EWS கேண்டிடேட்ஸ் should be 60% and above. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மினிமம் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50% and above இருக்கணும். மினிமம் பர்சன்டேஜ் இன் பிகாம் பார்த்தீங்கன்னா 50% and above இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வாக்-இன் இன்டர்வியூ அப்போது ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அண்ட் சப்மிட் அ காப்பி ஆஃப் ஈச் வைல் அப்பியரிங் ஃபார் எல்லாத்துலேயும் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸும் வச்சுருக்கணும். என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 10th இருக்கணும், 12th இருக்கணும், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்லைனா எல்லா செமஸ்டரோட மார்க் கார்ட்ஸ் இருக்கணும், கிராஜுவேஷன் டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லைனா ப்ரொஃபஷனல் டிகிரி வச்சுருக்கலாம், ஆதார் கார்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட், SC/ST, OBC, EWS கேண்டிடேட் அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, CGPA கன்வர்ஷன் சர்டிஃபிகேட்டு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வாக்-இன் செலெக்ஷன் வென்யூ பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நந்தம்பாக்கம் சென்னை 89ல். டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10/1/2024 10 AM அப்போ வந்து உங்களுக்கு இது வாக்-இன் இன்டர்வியூ நடக்கும். கீழேயே அதோட அப்ளிகேஷன் ஃபார்மெட் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபில் பண்ணி 10/1 அன்னைக்கு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக வாக்-இன் இன்டர்வியூ போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.